அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை எப்படிப்பட்ட நபரையும் வசியம் செய்து தரக்கூடிய ஒரு எளிமையான, அதே சமயத்தில் நல்ல பலனை தரக்கூடிய ஒரு வசிய முறையை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப பழமையான ஒரு வசிய முறை. இதற்கு முறைகள் இருக்கிறது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி, நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணி பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது முழுக்க முழுக்க ஆண் பெண் வசியத்திற்கு உரியது. பிரிந்திருக்கும் நபர்கள், காதலன் காதலி, கணவன் மனைவிக்கு ரொம்ப உகந்த ஒரு வசிய முறை. பிரிஞ்சு போயிட்டாங்க, திரும்ப வரமாட்டேன்னு தகராறு பண்ணுறாங்க, பிரச்சனை ஆகுது அப்படின்னாக்கா பண்ணலாம். பாதிக்கப்பட்ட நபர் ஆணோ பெண்ணோ இந்த வசிய முறையை கையாண்டாங்கனாக்கா நிச்சயமாக அவனுடைய காதலனோ காதலியோ கணவனோ மனைவியோ திரும்ப வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம். ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த இயந்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வசிய முறை, வசிய இயந்திரம். இதை எப்படி பயன்படுத்தணும், என்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். பெண்கள் தீட்டு நாட்களில் முயற்சி பண்ண வேண்டாம், மற்ற நாட்களில் பண்ணுங்கள். இது காலை நேரத்தில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணி முடிச்சிருங்க. வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம், டைமிங்லாம் கிடையாது. நீங்கள் எந்த நோக்கத்திற்காக பண்ணீங்களோ அந்த நோக்கத்தை நினச்சிக்கிட்டே நீங்கள் எந்திரத்தை வரைஞ்சி முடித்த அப்புறம் இதை என்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். தனிமையில் உட்காந்து பண்ணுங்கள், யாருக்கும் தெரியாத மாதிரி பண்ணுங்கள். 30 வினாடிகள் தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு பிளாக் கலர் பேனாவால் ஸ்க்ரீனில் பார்க்க போகிற இந்த இயந்திரத்தை நீங்கள் வரைய போகிறீங்க. ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அதுக்குள்ளே இருக்கிற கட்டங்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சி முடிச்சப்பறம் ரைட் ஹேண்ட் சைடு மேலே ஷத்தாத் அப்படின்னு போடுங்க. கீழே லக் அப்படின்னு போடுங்க. மேலே ஷத்தாத், கீழே லக். லெஃப்ட் ஹேண்ட் சைடு மேலே 4 3 9 9 அப்படின்னு போடுங்க. ஃபஸ்ட்டு 4, அப்புறம் 3, அப்புறம் 9, அதுக்கப்புறம் 9. அது கீழே 4 2 1 0. முதல்ல 4, அப்புறம் 2, அப்புறம் 1, அப்புறம் 0. பெயர்கள் எப்படி வேணாலும் போடலாம். முதல்ல உங்கள் பேர் போட்டு, நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போட்டு உங்கள் அம்மா பேர் போடுங்க. பெண்ணாக இருந்தால் பின்தே போட்டு உங்கள் அம்மா பேர் போடுங்க. அதுக்கு கீழே நீங்கள் விரும்பும் நம்மளுடைய பேரை போடுங்க. அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க. அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க. போட்டு முடிச்ச அப்புறம் இதை என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா இம்மீடியட்டாக எரிச்சிருங்க. சாம்பலை எங்கேயாவது கால்படாத இடமா பார்த்து போட்டு விட்டுருங்க. வீட்டுக்குள்ளே பண்ணுறவங்க சாம்பலை கிச்சன் சிங்குள்ளே போட்டு தண்ணி ஊற்றிருங்க. ஒரு வாட்டி பண்ணாலே போதும், வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணிவிடுங்க. 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே. ஒயிட் கலர் பேப்பரில் உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ அதால் வரையலாம். நீங்கள் வரைஞ்சி முடிச்சப்பறம் நான் சொன்ன முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பேர்கள்லாம் எழுதி எரிச்சிட்டிங்கனாக்கா இம்மிடியட் ரிசல்ட் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகம். தேவைப்பட்டால் தொடர்ந்து 2-3 நாட்கள் கூட பண்ணலாம். மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.